திருச்சிற்றம்பலம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, அன்னாபிஷேக பெருவிழா நம்முடைய ஆலயத்தில். சாமியை தரிசனம் பண்ணுங்க. சாமி எப்படி இருக்காருன்னு பாருங்க. அற்புதமா ஆனந்தமா சாமி இருக்கிறார். தரிசனம் பண்ணிக்கோங்க. சிவபெருமான் தயாராயிட்டாரு. பாருங்கோ, நல்லா ஜம்முன்னு. ஆமாம் சிரிச்சுண்டு மார்புரம் இனிமேல் மீதி தான் இருக்கு. பாருங்கோ, தரிசனம் பண்ணுங்க. அங்கே பாருங்க, பழங்களாலே அலங்காரம். சுவாமிக்கு பழங்களாலே அலங்காரம். இந்த அன்னாபிஷேக பெருவிழாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பாருங்கள், எங்கள் கோவிலுக்கே நேரில் வந்தால் கூட இவ்வளோ கிட்ட உங்களால் தரிசனம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சுவாமிக்கு அற்புதமான அலங்காரம். அதோடு மட்டுமல்ல, இங்கே இருந்து சாமியை பார்க்கின்ற பொழுது சுவாமிக்கு சாத்திருக்கக்கூடிய ஒரு அன்னமும் ஒரு லிங்கம். சுவாமிக்கு சாத்திருக்கக்கூடிய அந்த சாதம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு சாதமும் ஒரு லிங்கம். அப்போது இதில் சகஸ்திர கோடி தரிசனம், லிங்க தரிசனம், 1000 கோடி லிங்க தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அன்னத்தை சேர்த்துருக்குறோம். சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. காதம்பரி அலங்காரமும் சேர்த்து பண்ணியிருக்கிறோம். ஒரு பக்கம் அன்னம்பாளிக்கும் தில்லையம்பலம்ங்கிற மாதிரி அன்னாபிஷேக பெருவிழா, அதில் காய்கறிகளாக வச்சு பழங்கள் வைத்து, மறுபக்கம் காதம்பரி அலங்காரம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நண்பு பக்தர்கள் ஆங்காங்கு இருந்தவாறு தரிசனம் செய்து கொள்ளுங்கோ. சொல்லுங்க, ஓம் நமச்சிவாய். சொல்லுங்கப்பா, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய. யார் யார் எங்கெங்கிருந்து வேண்டினும் அவரவருக்கு ஆங்காங்கிருந்து அருட்புரியும் அருட்பெரும் ஜோதியாக எங்கும் இருந்து நீங்கள் எங்கே இருந்து வேண்டுறீங்களோ, நினைக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டும். எல்லாருக்கும் குருநாதருடைய ஆசீர்வாதம், அடியனுடைய நல்லாசிகள். வாராகி வாழ வைப்பால் வாராகி. ஓம் நமச்சிவாய். ஜெய் வராகி. ஒன்று ஒன்றா நான் சாமிக்கு சொல்கிறேன் பாருங்கள். சுவாமி ரத்தன கிரீடம் போட்டிருக்கிறார். அதாவது நவரத்னங்கள், அதாவது வைரம், வைடூரியம், கோமேதகம், இன்னும் என்னெல்லாம் நவரத்னங்கள் உண்டோ, வைர கிரீடம், நவரத்ன கிரீடம் சாற்றி இருக்கிறார். மேலே பார்த்தீங்களா, மேலே தங்கத்தால் ஒரு அங்கி போட்டிருக்கிறாரு. தங்க அங்கிக்கு மேலே தங்கத்தால் ருத்ராட்சம், தெரியுதுங்களா, தங்கத்தால் ருத்ராட்சம், தங்கம் கோத்து அதோட ருத்ராட்சம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு மேலே நவரத்ன கிரீடம், அதுக்கும் மேலே மணி மகுடம், அதுக்கு மேலே ஜடாமுடி. இப்படியாக சாமியோடைய கண்ணை பாருங்கள். சுவாமி நம்மளையே பார்க்குற மாதிரி சிரிப்பாக பாருங்கள். அவருடைய தோள்பட்டை இதை கஜபூஜ பராக்கிரமசாலியாக, அதாவது நல்லா புஷ்டியாக சுவாமி பராக்கிரமத்தோட, சிரிச்ச முகத்தோட, நல்லா ஜம்முன்னு சகல சம்பத்துக்களையும் வாரி வழங்கக்கூடியவராக எம்பெருமான் காட்சி தருகிறார். சொல்லுங்க, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்.